கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 119:96. சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகல சம்பூரணத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதாவது பூரணம் என்றால் ஒரு பூரணமான ஒரு காரியம், ஒன்று நிறைவான ஒன்று, பூரண ஆசீர்வாதம் என்று சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பரிபூரணம் என்றால் அதற்கும் மேலே பரிபூரண ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். அதற்கும் மேலே சம்பூரண ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். அப்போது மிகுதியான நன்மைகள், மிகுதியான ஆசீர்வாதம் தான் சம்பூரணம் என்று எண்ணப்படும் இல்லையா? அப்போது சகல சம்பூரணத்திற்கும் ஒரு எல்லையை கண்டேன் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எல்லா சம்பூரணமான காரியங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லை இல்லாமல் எதுவுமே இல்லை. கடல் என்று சொன்னால் சமுத்திரம், அதில் திரளான தண்ணீர்களால் நிரம்பினது தான் சமுத்திரம். அதற்கும் பாருங்களேன், கர்த்தர் ஒரு எல்லையை வைத்திருக்கின்றார். கடவாதிருக்கும்படியாக ஒரு எல்லையை நியமித்து வைத்திருக்கிறார். கரை உண்டு, அது கர்த்தர் சொல்ல அது அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அலைகள் எழும்பி எழும்பி வந்தாலும் அந்த குறிப்பிட்ட எல்லையோடு அது நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா? அப்போ சகல சம்பூரணத்திற்கும், நம்ம சம்பூரணம் என்று எதை சொல்கிறோமோ அதற்கெல்லாம் எல்லை உண்டு. உயரமான மலை என்று சொன்னால் அந்த மலையும் கூட ஏறி சென்று அதனுடைய உயரத்தை அளந்து அது மேல் வரைக்கும் சென்று வரத்தக்கதான ஒரு எல்லை இருக்கிறது. உலகத்திலேயே உயரமான மலை இமயமலை, அதன் உயரமான சிகரம் எவரெஸ்ட் இல்லையா? அதற்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். இப்போ வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு எல்லை இருக்குது. எல்லா நிறைவான காரியங்களையும் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அதற்கு புல் ஸ்டாப் வைக்கப்படுகின்றது. ஆனால் கர்த்தருடைய கற்பனை, இந்த வேதத்தில் இருக்கின்ற வார்த்தைகளுக்கு, வேதத்தில் இருக்கின்ற கற்பனைகளுக்கு மாத்திரம் அளவே இல்லை, எல்லையே இல்லை. அது மகா விஸ்தாரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகள் மகா விஸ்தாரமானது. வேதத்தில் எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய கற்பனைகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க 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 அதில் ஆழமான காரியங்களை நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பார். ஆனால் வேதத்தில் பொதிந்திருக்கிற ரகசியங்களை, அதில் இருக்கிற சத்தியத்தை, அதில் உள்ள கிருபைகளை, விஸ்தாரமான அவருடைய காரியங்களை ஆராய்ந்து நம்மால் முடியவே முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், உடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆலயத்தில் எதை ஆராய்ச்சி செய்ய போகிறோம்? அவருடைய கிருபையை, அவருடைய மகிமையை, அவருடைய வார்த்தையை. இதையெல்லாம் உட்கார்ந்து PhD பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அந்த காரியத்தை மாத்திரம் அவங்க அதுக்குள்ளே டீப்பாக சென்று அதில் ரிசர்ச் பண்ணி அதில் அழகாக நிறைய காரியங்களை கண்டுபிடித்து அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி அதில் அவங்க தனியாக இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒன்றை கண்டுபிடித்து அந்த காரியத்தில் அவங்க சப்மிட் பண்ணணும். அதுதான் PhD இல்லையா? பிரியமானவர்களே, இந்த உலகம் எதையாவது அனுபவித்து சந்தோஷப்படணும் தான் நினைக்குதே தவிர, இந்த விஸ்தாரமான இந்த கற்பனையை படித்து அதில் ஆழங்களை புரிந்து கொண்டு அதில் சந்தோஷப்பட விரும்ப மாட்டேங்குது. உலகத்தில் எதையாயிலும் அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அடைந்த உடனே அதில் திருப்தி வந்து விடுகிறது. பின்பு அதில் மன விரக்தி வந்து விடுகின்றது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமையைத்தான் உணர்வாங்களே தவிர ஆசீர்வாதத்தை உணர முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ, அவருடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். அவருடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமானது. அது வெள்ளியை புடமிட்டது போல 7 தரம்
குகையில மண் குகையில புடமிட்டு உருக்கினது போல சுத்த பொன்னிலும் பசும் பொன்னிலும் தெளிவானதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த மகா விஸ்தாரமான அவருடைய கற்பனையை, அவருடைய வார்த்தைகளை நாம் படித்து அதனாலே நாம் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது அந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி சகல சம்பூரணத்திற்கும் எல்லை இருக்கின்றது, ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்பதை குறித்து தியானித்தோம். இப்படி விஸ்தாரமுள்ள ஆசீர்வாதமுள்ள உடைய கற்பனைகளை, உடைய வசனங்களை வாசித்து பிரயோஜனமடைய அதற்கென்று நேரம் செலவு பண்ண ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.